ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் மிளகு காரக்குழம்பு செய்யலாமா? ஒரு கடாயில் மல்லி, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் அரிசியை சேர்த்து வறுத்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து கட் பண்ணி வைத்திருந்த கோவக்காயும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கொட்டி விடலாம். கடாயில் எண்ணெயும் சேர்த்து கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், வறுத்து அரைச்ச மல்லி மிளகு தூளையும் சேர்த்து பச்சை வாசனை போகவும் புளிக்கரைசலையும் சேர்த்து வதக்கின கோவக்காயும் சேர்த்து அது கூடவே வெறும் தேங்காயை மட்டும் அரைத்து விழுதையும் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா சுண்ட விட்டு இறக்கினால் கோவக்காய் மிளகு காரக்குழம்பு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.